நாம ஓட்டு போட்டு தானே அவன் ஆட்சிக்கு வரான். அதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்கு. அவன் அநியாயம் பண்ணா அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? 30 days of filmmaking challengeல இன்னைக்கு வந்து டே 10 கேரக்டர் ஆர்க் பத்தி தான் பார்க்க போறோம். கேரக்டர் ஆர்க்னா ஒரு படத்துல ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த படத்தோட மிட் எண்டுன்னு சொல்லி ஒரு 3 சாப்டரா வந்து பிரிக்கலாம். தமிழ்ல ஜோக்கர் மூவி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் தான் வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்டா வந்து இருப்பாரு. ஸோ அவரு வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியை பார்த்து வந்து கொஸ்டின் பண்ணுவார். பொலிட்டிக்கல் ரிலேட்டட் என்னென்ன பிரச்சனை மக்கள் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ஒரு கொஸ்டினா வந்து அவரோட ப்ராப்ளத்தை வந்து எல்லாமே படத்துல வந்து காட்டுவாங்க. ஸோ படத்தோட மிடில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை மூலியமா அவர் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுறாரு அப்படின்றது, அந்த கேரக்டர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது டோட்டலா அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டருக்கும் படத்தோட எண்டில் இந்த கேரக்டருக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அந்த கேரக்டர் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் படத்தோட ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு வந்து சொல்லலாம். Anyone make a good film.